எல்லாரும் நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். அட ஆமாங்க, ஃபேமிலியோட டூர் போகிறோம்ட்டு நம்மளும் தெருவா போய் கட்டையை பிறக்க ஆரம்பிச்சிட்டோம். எதுக்காக நம்ம கட்டையை பிறக்கிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தோம்னா, வீட்டில் வச்சு சமைக்கிற கண்டியாக நம்ம கட்டையை பிறக்கிட்டு இருக்கோம். என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தோம்னா, சிக்கன் பிரியாணி தான் நம்ம சமைக்க போகிறோம். சமைக்க போகிறோம்னா நான் சமைக்க போகிறது இல்லை, எங்கள் அக்காவும் ஃபேமிலியும் சேர்ந்து தான் சமைக்க போகிறாங்க. நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணிக்கு தம்மெல்லாம் போட்டு சுட சுட இறக்கிட்டு சட்டியோட தூக்கிட்டு நம்மளும் டூருக்கு கிளம்பிட்டோங்க. எங்கே போக போகிறோம்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இது கரெக்டாக நம்ம என்னைக்கு கிளம்பணும்னு பார்த்தோம்னா, பொங்கல் அன்னைக்கு நைட்டு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு விடிய காலையில் நம்ம கிளம்பிட்டோம் டூருக்கு. கணபதி டிராவல்ஸ் தான் வண்டியை புக் பண்ணிட்டு நம்மளும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தோம்னா, சுருளி போயிட்டு சுருளியை முடிச்சுட்டு மேகமலை போகிறது தான் இன்றைக்கி நம்ம பிளானே. வண்டியில் ஏறி உட்காந்து தூங்கி எந்திரிச்சு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு சுருளிக்கு கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டாங்க. மார்னிங் டிஃபன் நம்ம வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டோம். மார்னிங் டிஃபன் நம்ம என்ன கொண்டு வந்தோம்னு பார்த்தோம்னா, சூடா இட்லி, அதுக்கு கறி குழம்பும் தக்காளி சட்னியும் தான் வச்சுருந்தோம். அதெல்லாம் சாப்பிட்டு நம்மளும் சுருளிக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே இருந்து மேலே வரைக்கும் நடந்து தான் போகணும், வண்டி அலோடு கிடையாது. சுருளி ஃபால்ஸுக்கு மேலே போய்கிட்டு இருக்கும் போதே குரங்குகளா நின்றுகிட்டு இருந்துச்சு. பக்கத்துல என்ன ஒரே சவுண்டா இருக்குன்னு பார்த்தா நம்ம டீமுக்கு தான். சுருளிக்கு போனோன்னு எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க போல. நம்மளும் ஒரு வழியா எல்லாத்தையும் மேல ஃபால்ஸுக்கு கூட்டி போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். தண்ணி அந்த அளவுக்கு வரல, கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகேவா தான் இருந்துச்சு குளிக்கிறதுக்கு. அதுலேயுமே நம்ம பசங்க ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லாரும் குளிச்சு முடிச்சுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளும் மேகமலை கிளம்பிட்டோம். எல்லாரும் மேகமலையில் போய் டிசைனாக ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு எல்லாரும் டிப் டாப்பாக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துருந்துச்சுங்க. இதில் ஒரு வருத்தமான செயல் என்னன்னா, மேகமலையில் யானை இறங்கிருந்துச்சுன்னு யாரையுமே அலோவ் பண்ணலை. இருக்க வண்டி எல்லாத்தையுமே ரிட்டன் அனுப்பிச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி ஆகி போச்சேன்ட்டு எங்கள் டீமில் இருக்க எல்லாருமே மூட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி வேற என்ன பண்ண அப்படின்ட்டு அங்கிட்டு தள்ளி போய் சாப்பிட போயிட்டோம். வீட்டிலேருந்தே சமைச்சு கொண்டு வந்த பிரியாணியும் கறி குழம்பையும் வச்சு தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ட்ரிப்பு கம்ப்ளீட் ஆச்சோ இல்லையோ, ஆனால் சாப்பாடு மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. சாப்பாட்டுக்கு மேலே நம்மளுக்கு வேற என்ன வேணும்? நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருந்த இடத்துல லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு. 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு நேராக நம்மளும் வைகை டேம் போயிட்டோம். அங்கே போய் பார்த்தோம்னா எல்லாரும் எதையோ பறி கொடுத்த மணி உட்காந்து இருந்துச்சுங்க. எதுக்குடான்னு பார்த்தோம்னா, மேகமலை போக முடியலன்னு எல்லாம் சோகத்தில் இருந்துச்சுங்க. இது மேகமலை ட்ரிப்பு போட்ட நம்ம மேலே குத்தமா இல்லை நம்ம போன டைம் வந்த யானை மேலே குத்தமான்னு என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. சரி வாங்கன்ட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வண்டியில் வந்துட்டு ஆண் பாவம் பொல்லாது படம் போட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டே நம்மளும் தூரம் வந்துட்டோம். ஆண்டிப்பட்டி தாண்டி முத்துப்பாண்டி பேக்கரியில் தான் நம்ம டீ குடிக்கிறதுக்கு வண்டி நிப்பாட்டியிருந்தோம். நம்ம ஒரு பாலும் ஒரு பன்னும் சாப்பிட்டுட்டு நம்ம டீமில் எல்லாரும் அவங்களுக்கு தேவையானதை குடிச்சிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். நம்ம அண்ணனும் நம்மளை நல்லபடியாக வந்து சேஃபாக ட்ராப் பண்ணிட்டாப்ல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். டாடா பை பாய்.